கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் டு காட். நாம் எல்லா வகையிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவன் எண்ணிலடங்கா நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நாம் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15-16 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு சமாரியன் வந்தான். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். fell down on his face at his feet, giving him thanks. அன்பானவர்களே, அந்த சமாரியன் எவ்வளவு நன்றி உணர்வு உள்ளவனாக இருந்திருக்கிறான் என்பதை எண்ணி பாருங்கள். 10 குஷ்டரோகிகள், ஆனால் இந்த சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனோ சமாரியனாக இருந்தான். புறஜாதி மனிதன் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற 9 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்டார். மற்ற 9 பேரும் அப்படியே போய்விட்டார்கள். சுகமானவர்கள் 10 பேர். ஆனால் சமாரியன் ஒருவனே நன்றி சொல்லும்படியாக திரும்ப வந்தான். அவன் வீட்டுக்கு போகவில்லை. முதலாவது தேவனுக்கு மகிமையை செலுத்தவும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் அவன் திரும்பி வருகிறான். தான் ஆரோக்கியமானதை கண்டு சந்தோஷப்பட்டு அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவனோ ஒரு சமாரியனாக இருந்தான். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அதே போல ஒரு குஷ்டரோகி சுகமானான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40-44 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகியை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக
செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அனுப்புகிறார். உடனே அவன் கடந்து சென்றான். இவன் தேவனை அறிந்தவன், ஆனால் குஷ்டரோகியாக இருக்கின்றான். ஒரு குஷ்டரோகி செலுத்த வேண்டிய பலிகள் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படியாக அவன் அதை செலுத்தியாக வேண்டும். அன்றைக்கு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் மீது மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அவனுடைய கரங்களை தொடுகிறார். ஆனால் சமாரியனை சுகமாக்கும் போது, நீங்கள் போய் உங்களுக்கு ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த சமாரியனும் மற்றவர்களும் அந்த 9 பேரும் அற்புத விதமான சுகம் அவர்களுக்கு கிடைத்தது. சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்து நன்றி சொன்னான். ஆனால் இந்த குஷ்டரோகி தேவனை அறிந்தவன், பிரமாணத்தின்படியாக வாழக்கூடியவன். எனவே இவனை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, நீ போய் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை செலுத்து என்று சொல்லி அனுப்புகிறார். அவனோ அதற்கு கீழ்ப்படிந்தவனாக பிரமாணத்தின்படியாக அங்கே ஆசாரியன் இடத்திலே அவன் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இருக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், இல்லாதவர்கள் இருந்தார்கள். இருக்கப்பட்டவர்கள் வசதியானவர்கள் காணிக்கைகளை செலுத்த முடியும், பலிகளை செலுத்த முடியும். இல்லாதவர்கள் என்ன செய்வது? ஆக எல்லாருக்குமான உபதேசம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருந்தது. லேவியராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 32 வசனங்கள் நாம் வாசிப்போம் என்றால், இருக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி சுத்தமானது நிமித்தமாக செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள் என்ன? அதே போல வசதியற்ற ஒரு குஷ்டரோகி சுத்தமானது நிமித்தமாக செலுத்தப்பட வேண்டிய பலிகள் என்ன? இவைகளை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வசதியானவன் செலுத்த வேண்டிய பலிகள் என்று பார்க்கும்போது, லேவியராகமம் 14வது அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொள்ளச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஒரு குஷ்டரோகி அவனுக்கு அந்த குஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டால், அவனுடைய அந்த குஷ்டரோகம் முழுவதுமாக மாறிவிட்டால், ஆசாரியனுக்கு போய் காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் அவைகளெல்லாம் பார்ப்பான். பாளையத்துக்கு புறம்பே போய் பார்ப்பான். சுஸ்தமாயிற்று என்று கண்டால் இவைகளெல்லாம் அவன் வாங்கி கொண்டு போக வேண்டும். அந்த குஷ்டரோகியை ஆசாரியன் இடத்துல கொண்டு போக வேண்டும். இவைகள் எல்லாம் அந்த ஆசாரியன் அவனுக்காக இவைகளை செலுத்துவான். இப்படியாக பிரமாணமானது அன்றைக்கு போதித்தது. இயேசுவின் இடத்திலே வந்த குஷ்டரோகி எதுவுமே கொண்டு வரவில்லை. குருவியும் கொண்டு வரவில்லை, வேற பலி செலுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை. இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி அவனுடைய அந்த குஷ்டரோக கைகளை தொட்டார். அவனை தொட்ட உடனே
அவனில் இருந்த அந்த குஷ்டரோகம் மாறினது. கண் இமைக்கிற நேரத்திலே முழுவதுமாக மாறினது. என்ன அற்புதம்! இயேசு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் அந்த குஷ்டரோகியினுடைய குஷ்டத்தை தொட்டது. வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரம் தொட்ட உடனே அந்த குஷ்டம் போன இடம் தெரியாமல் போய்விட்டது. அவனுடைய உருவம் முழுவதுமாக மாறினது. எத்தனை ஆச்சரியமான காரியம்! ஆனாலும் நீ செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்து என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அந்த பிரமாணத்தின் கீழாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். சிலுவையிலே தான் முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். இரத்த சிந்துதலுக்கு பின்பதாக புதிய உடன்படிக்கையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அது மட்டுமாக அவர் பிரமாணத்தின் கீழாக இருந்தார். எனவே அவனை பார்த்து நீ செலுத்த வேண்டியதை செலுத்து என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமாரியனுக்கு அப்படி அல்ல. சமாரியன் ஒரு புறஜாதியான். அற்புத விதமாக இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி போனான், சுகமானான். ஆனால் மற்ற 9 பேர் திரும்பி வந்து நன்றி சொல்லவில்லை. ஆனால் இந்த சமாரியன் நன்றி உள்ளவனாக இருந்தார். புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த நன்றியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே. தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அனுதின ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லி அதை பருகுங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. நாம் அவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். ஒருவேளை வசதி இல்லாதவனுக்கு என்ன பிரமாணம் இருந்தது? அதே லேவியராகமம் 14வது அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாய் இருந்தாள். அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கையும் ஆளுக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி தான் சுத்திகரிக்கப்படும்படி 8ஆம் நாளிலே ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. இது ஒரு தரித்திரன், ஒரு ஏழை, அவனால் இயலாது, அவனுக்கு ஏற்ற ஒரு பிரமாணமாக இது இருந்தது. ஆக இப்படியாக அன்றைக்கு குஷ்டரோகியினுடைய அந்த சுத்தமானது நிமித்தமாக அவன் செலுத்தப்பட வேண்டிய பலிகளை நாம் இதிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தாவீது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 32-33 வசனங்கள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லியபடி யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்த சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி அபிகாயிலை அவன் ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த அபிகாயில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை தாவீதுக்கு கொடுத்தாள். அபிகாயிலுடைய கணவன் நாபால் அவனை கொல்ல வேண்டாம், ஏன் அந்த இரத்தப்பழியை உன் கையிலே நீ வாங்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லுகிறாள். தாவீதை சந்திக்கும் போது இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். அதனாலே தாவீது இன்றைய தினம் என்னை சந்திக்கும்படியாக உன்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், நாம்
நம்மையும் மீறி நம்மை அறியாமல் சில தவறுகளை செய்து விடுவோம். செய்ததற்கு அப்புறமாக யோசிப்போம், ஏன் இந்த தவறை செய்தோம், ஏன் தேவன் அதை தடுக்காமல் விட்டுவிட்டார் என்று நாம் தேவன் மீது குறை சொல்வோம். இங்கே தாவீதை அந்த காரியத்தை செய்ய விடாதபடி தடுத்தார். அபிகாயிலை அனுப்புகிறார். நாபாலுக்கு அந்த விதமாக செய்ய வேண்டாம். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த காரியங்களை அனுபவிப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வசனத்தின்படியாக இந்த நாபாலுக்கு நடந்தது. நாபால் பின்பதாக அவன் செத்து போனான். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 38-39 வசனங்கள். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையிலே விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவன் செய்திருப்பானே என்றால் அந்த பாவம் தாவீதை பற்றி பிடித்திருக்கும். ஆனால் அபிகாயிலை அனுப்பி அதை செய்யாதபடி கர்த்தர் தடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் என்று தொடர் வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பதிர் செய்வார். நாம் பதிர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது, அவர் பார்த்து கொள்வார். நம்மை வழிநடத்தக்கூடியவர். உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இச்சிறியரிலே ஒருவனுக்கு இடையூறு பண்ணுகிறவனுடைய கழுத்திலே எந்திரக்கல் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு கரிசனை உள்ள தேவனாக நம்மை பராமரித்து போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகிறாரே, அவர் சொல்லுகிறபடியாக நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வீண் பழியை நாம் பெற்றுவிடக்கூடாது. அவனவனுடைய காரியத்திற்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் செய்வார். பரிசுத்த வேதாகமம் அதை சொல்லுகிறது. எனவே அவனை தேவ சமூகத்திலே விட்டு விடுங்கள். நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே முழுமையுமாக ஒப்புக் கொடுத்தார். பிதாவினுடைய சித்தம் செய்யத்தக்கதாக அவர் அர்ப்பணம் செய்தார். அதே போல நீங்களும் நானும் அதை செய்வோம் என்றால் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முடியும். அதே போல 4வதாக எத்ரோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று யாத்திராகமம் 18வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். மோசேயினுடைய மாமன் எத்ரோ உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். ஒரு நன்றி பலி செலுத்தியிருக்கிறார் மோசேயினுடைய மாமனார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை அற்புத விதமாக விடுதலை செய்திருக்கிறார். எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுதலை செய்தார். அதற்கு ஸ்தோத்திரம். 430 வருடங்களாக அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்திலிருந்து மோசேயினாலே விடுவிக்கப்பட்டார்கள். விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். இன்றைக்கு நமக்கு ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து நித்திய பலியாக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? அவரை நினைவு கூறும்படியாக வாரந்தோறும் அவர் விட்டு சென்றிருக்கிறதான
கம்யூனியன் சர்வீஸ், அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு கொள்கிறீர்களா? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரத்துக்கு மாதிரியாக வைக்கப்பட்டுள்ள அப்பத்திற்காக நீங்கள் நன்றி சொல்லி மற்ற வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே சபையாக கூடி வந்து ஆராதனை செய்து கொண்டு வருகிறீர்களா? அதற்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? நாம் ஒவ்வொரு வாரமும் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை அடிமையிலிருந்து விடுவித்த கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் கொண்டு மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது தெபோராலும் பாராக்கும் பாடின ஸ்தோத்திர பாடலை நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 2 மற்றும் 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பாட்டு ஸ்தோத்திர பாடல் நாம் பாடுகிறோம். எத்தனையோ ஸ்தோத்திர பாடல்களை தேவதாசர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் நன்றி பாடலாக சபைகளிலும் கூட்டங்களிலும் வீடுகளிலும் நாம் பாடுகிறோம். அந்த விதமாக இந்த தெபோராலும் பாராக்கும் பாடின ஸ்தோத்திர பாடல்கள் நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று பாட்டு பாடினார்கள். மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் மனப்பூர்வமாக நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழுகிறார். இனி நான் வாழ்வது இயேசுவுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நான் வாழ்கிறேன் என்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தேவனுக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டு உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். அந்த விதமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார்கள். அதிபதிகள் உடைய இருதயம் அவருக்கு ஏற்ற ஒரு இருதயமாக இருந்தது. கர்த்தரை அதற்காக நன்றுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள், உதவிக்காரர்கள், பிரசங்கியார்கள், போதகமார்கள், சுவிசேஷகர்கள், அவர்களாலே சபையானது அலங்கரிக்கப்படுகிறது. விசுவாசிகள் யாவரும் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட வேலை செய்யத்தக்கதாக எல்லா வகையிலும் அவர்களை கனம் பண்ண வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவர்களோடு கூட சேர்ந்து பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் அதனாலே மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்ல பழகுங்கள். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுக்கு ஸ்தோத்திர செலுத்தின நம் ஆண்டவர் இயேசு. நம் ஆண்டவர் இயேசுவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனம், அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது என்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா வகையிலும் நாம் முன்மாதிரியாக இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா? அவரே ஸ்தோத்திரம் செலுத்திருக்கும் போது நீங்கள் நானும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? உதடுகள் உள்ளளவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏழாவதாக தேவனை ஸ்தோத்தரித்த அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 33லிருந்து 35 வசனங்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து
அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார். ஒரு முறை கப்பல் பயணத்திலே 14 நாட்களாக சாப்பிடாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தைரியம் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல், தேவன் உங்களை காப்பாற்றுவார், நாம் தப்பி பிழைப்பதற்கு அது பேர் உதவியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அப்பத்தை எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். எல்லாரும் புசித்தார்கள். அதனாலே பலன் அடைந்தார்கள். 14 நாட்களாக சாப்பிடாத அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ட அந்த உணவினாலே பலனை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுக்கு எல்லாருமே நன்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி சொல்லியிருக்கிறார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறார். தெபோராலும் பாராக்கும் ஸ்தோத்திர பாடலை பாடியிருக்கிறார்கள். எத்ரோ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தினான். தாவீது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதே போல ஒரு குஷ்டரோகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதே போல சமாரியன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், give thanks in everything. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் வழியாக நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த பழகுங்கள். 2 கொரிந்தியர் 9:15 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். Thanks be unto God for his unspeakable gift. சொல்லி முடியாத ஈவு. எவ்வளவோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அதை நாம் சொல்லி முடியாது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, உம்மை மகிமைப்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் யாவரோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Give thanks in everything. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.